ஸோ நான் தான் உங்கள் டோலி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சுகானோட கண்கள் காணாமல் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரில, நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு. அக்கா கண்கள் காணாமல் போடுங்க, சுகா எஃப்எஃப் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஓகே, உங்களையும் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்ட்டு தான் ஃபைனலி இன்றைக்கி இந்த எஃப்எஃப் தான் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு அந்த 4 பேர் வந்து நம்ம ஆரோவை கத்தியில் குத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெயிண்டானது தயங்கு ரொம்ப பயந்து அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, தயங்கு மட்டும்தான் இருக்கார். நான் ஐசியூவில் இருக்கனால யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறனால அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, இல்லை நான் ஆரோக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். அவர் அவர் கான்ஷியஸ்லேயே இல்லை, பட் இருந்தாலும் அவர் எப்படியாவது கான்ஷியஸ் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு ஆரோ அப்படியே பெட்டில் இருக்கும்போது அவர் தான் பேச ஸ்டார்ட் பண்ணார். ஆரோ, நான் பேசுகிறது கேட்குதா? கேட்கும்லடி, எந்திரி, இப்படி சைலண்ட்டாக இருக்காத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்போவுமே துருத்துருன்னு எதாவது பேசிகிட்டே இருப்பல, என்கிட்ட கூட ஏதாவது என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பல, அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு, இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போன்னு. இப்போ ஏன் பேச மாட்டேங்கிற? என் மேலே கோவமாக இருக்கியா? அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே என்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தேன். உனக்காக இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச லாலிபாப், ஐஸ்கிரீம் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன்ல, அப்புறம் என் மேலே கோவமாக இருக்கியா? சரி, நான் உனக்கு நீ இப்போ எந்திரிச்சு வா, என் கூட வா, நான் ஒன்று பார்க்கணும். இப்போ போகலாம், நான் போயிட்டு உனக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணுமோ நான் வாங்கி தரேன். எந்திரிடி, நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, இப்படி சைலண்ட்டாக இருக்காத. நீ சைலண்ட்டாக இருந்தால் நான் உடஞ்சிருவேன். உனக்கே தெரியும்ல, என்னோடய எனர்ஜி நீ தானே சொல்லுவேன். நான் ஒவ்வொரு வாட்டி மேட்ச் போகும்போதும் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து நீ தானே கமான் என்னை சியர் பண்ணுவேன். இன்றைக்கி யாரடி பண்ணுவா? இன்றைக்கி ஈவினிங் எனக்கு மேட்ச் இருக்குது, எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் நீ வரமாட்டல. என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீ இருக்க மாட்டல. ஏன் நீ தூங்கிட்டு இருக்கியா? ஆனால் இப்போல்லாம் நீ தூங்க மாட்டல. எனக்கு மேட்ச் இருந்தால் ஃபுல்லாக என் கூட தானே இருப்ப. இப்போ ஏன் என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தூங்கிட்டு இருக்க? நீ எனக்கு தெரியாது, நீ எந்திரிச்சு வரணும். நான் மேட்ச் போகும்போது உன்னை பார்க்கணும். நான் ஃப்ரெண்ட் ரோவில் பார்ப்பேன், நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம இவங்கி அங்கே வருவார். எனக்கு புரியுது நீ எவ்வளோ உடஞ்சி போயிருக்கேன்னு, ஆனால் இப்போ நீ எமோஷ்னல் ஆகுறதுனால எந்த யூஸும் இல்லை. நீ இப்போ அழுதுட்டேன்னா நீ ரொம்பவே உடஞ்சிருவ. அதனால் உன்னோட எமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உன் அழுகையை கண்ட்ரோல் பண்ணு. நீ இது வரைக்கும் உன் டீமுக்காக விளையாடின, ஆனால் இன்றைக்கி நீ விளையாட போகிற மேட்ச் உன் ஆரோக்காக, உனக்காக தான், உனக்காக மட்டும்தான் அவள் இந்த மாதிரி படுத்திருக்கா. நீ ஜெயிச்சேன்னு தெரிஞ்சால் போதும், என் தங்கச்சி அப்படி துள்ளி குதிச்சு எழுந்திரிச்சு ஓடி வந்துடுவா. தயாங்கன்னு உன்னை கட்டி பிடிச்சிப்பா. அது உன் கையில் தான் இருக்குது. இப்போது நீ கோழையாக உட்காந்து அழுதுட்டுருக்க போறியா, இல்லை உன் ஆரோக்காக விளையாட போறியா? நீ டிசைட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுவார். ஸோ அப்புறம் தான் தயங்க வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பான். யோசிச்சுட்டு ஆரோக்கிட்ட போயிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போவான். ஆரோ, இன்றைக்கி என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான மேட்ச். இது வரைக்கும் நான் யாருக்காக விளையாடினேன், ஆனால் இன்றைக்கி உனக்காக விளையாட போகிறேன். எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணு, என்னை விட்டு போயிட மாட்டேல. அது மட்டும் இல்லை, நான் இந்த மேட்ச் கண்டிப்பாக இது வரைக்கும் ஜெயித்ததெல்லாம் எனக்கு ஒரு பெருசே இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் ஜெயிக்கணும். நான் ட்ராஃபியை வாங்கும்போது என் கூட நீ இருக்கணும். நீ கண்டிப்பாக எனக்காக வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன். சீக்கிரமாக எழுந்திரிச்சி வந்துரு, என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுவார். ஸோ அப்போ வந்துட்டு இங்கே ஒயின் வந்து கேட்டிருப்பா இவங்கக்கிட்ட, என்ன ஆரோக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவள் வந்துடுவாள் அப்படின்னு.
ஸோ அப்போ அவர் சொல்லுவார், இல்லை இல்லை நீ பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் இல்லை, தங்கச்சி நல்லாவே இருக்கா, சும்மா சாதாரண மயக்கம் தான், இப்போ எழுந்திரிச்சி வந்துடுவா, நீ அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது, நீ அவள் கூட வேறு, அவளை தனியாக விட்டுறாத, நீயும் கேர்ஃபுல்லாக இரு, நான் போயிட்டு கொஞ்சம் மெடிசன் வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு இவர் இவங்க எங்கேயோ கிளம்பி போவார். ஸோ அப்போ நம்ம மைண்ட் கேட்டிருப்போம், எங்கே போகிறீங்க இந்த நேரத்தில், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை இல்லை எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, நான் ஏதோ எமர்ஜென்சி ஒர்க், சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன், நீ கேர்ஃபுல்லாக இரு, ஆரோக்கியம் பார்த்துக்கோ, தெரியாதவங்க யாரையும் உள்ளே விட வேணாம், நான் டாக்டர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ அப்படியே இந்த சைட் நம்ம தயங்க ப்ராக்டிஸ்க்காக போயிருப்பார்ல. ஸோ அப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாரு. பார்த்து கேட்குற, டே என்னடா அது ஷர்ட் ஃபுல்லாக ப்ளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது, என்னாச்சு, ஏதா பிரச்சனையா, டே உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன் சொல்லுடா, ஏன்டா இப்படி நிற்கிற மரம் மாதிரி, என்ன மச்சான் அந்த ரியாவில் ஆரோ கத்தியால் குத்திட்டான்டா. என்னடா சொல்கிற, குத்திட்டாங்களா, இது ஏன் நடந்தது, இப்படியே நடந்துச்சு, நீ எங்கடா போயிருந்த, ஏன்டா அவளை தனியாக விட்டு போன, டே அவள் ஐஸ்கிரீம் கேட்டான்னு வாங்க போயிருந்தேன்டா, அந்த கேப்பில் அந்த எச்சக்கலை பசங்க அவளை குத்திட்டாங்க. டே அவள் என்னடா தப்பு பண்ணா, அவளே ஏன்டா இவனுங்க பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்குல்ல, அதில் நான் இருந்தால் அவன் தோற்றுருவான்னு அவனுக்கு தெரியும், நான் வராமல் இருந்தால் தானே அவனால் ஜெயிக்க முடியும், அதுக்கு ஒரே வழி என்னை எமோஷ்னலி டவுன் ஆக்கி என்னை வரவிடாமல் பண்ணுறது தான், அதுக்கு தான் அவன் மேலே அந்த கோவத்தை காட்டிட்டான். இவங்கள என்னடா பண்ணுறது, நீ ஏண்டா அவ்வளோ நடந்திருக்கு, நீ ஏன்னா இங்கே வந்த, போய் அவனை போட்டு சாத்த வேண்டியதுன்னா, நான் எனக்கு வர கோவத்துக்கு கத்தி எடுத்து ஒரு குத்தம் அப்படி குத்தி கொண்டுடலான்னு இருக்கு, நீ ஏன்டா இப்படி ப்ராக்டிஸ்னு நிற்கிற அப்படின்னு ஜேகே செம்ம கோவமாக கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போ தயங்க சொல்கிறாரு, இல்லைடா உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அதை விட பல மடங்கு கோவம் எனக்குள்ளே இருக்குது, ஆனால் இப்போ அந்த கோவத்தையோ இல்லை என்னோடய கவலையோ நான் காட்டுற அளவில் மைண்ட் செட்டே எனக்கு இல்லை, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே இது, நான் ஜெயிக்கணும், நம்ம ஆரோக்காக ஜெயிக்கணும், நடக்க போகிற மேட்ச்சில் வச்சு செய்யணும், அவனை யாரும் செய்யக்கூடாது, நான் செய்யணும், அதுக்கப்புறம் அவன் தயங்கின பேரை கேட்டாலே அவன் நடுங்கணும், அந்த மாதிரி நான் அவனை வச்சு செய்யணும், மேட்ச் முடியட்டும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம ஆரோக்காக ஜெயிக்கணும், நம்ம கரெக்டாக மேட்ச் முடிக்கிற நேரம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஆரோ என்னை தேடி வருவா, சரிடா நீ சொல்கிறது சரிதான், நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் விளையாடினதெல்லாம் சப்ப மேட்ரு, ஆனால் இன்றைக்கி தான் நம்ம மொத்த ஸ்டெமினாவையும் இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அது மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணும், வா மச்சான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இவங்கி எங்கேயோ வேகமாக போயிட்டே இருக்கார், அது ஒரு ஷெட் மாதிரி ஒரு இடம், ஸோ அங்கே கொஞ்சம் பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ பாடி கார்ட் பார்த்துட்டு, ஆனால் யாரோ வர மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னோன்னே சிச்சோ சொல்கிறான், வேறு யார், அந்த தயங்காக தான் இருக்கும், அவன் ஆள் செத்து போயிருப்பா, அதான் என் ஆள் என்னை விட்டு போயிட்டா, இன்றைக்கி நாளைக்கு எல்லா காரியமும் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ண வந்திருப்பான்டா, பாவம் அவனுக்கும் ஃபீலிங்ஸை சொல்ல யார் இருக்கா, நம்மக்கிட்ட தான் சொல்லுவான், நம்ம தான் ஆறுதல் சொல்லணும், சரி நீ போய் வர சொல்லு போ, பாவம் பையன் ஆல்ரெடி அழுது கண்ணீரெல்லாம் வற்றி போயிருக்கோம், அவன் அழுகிறதுனால எனக்கு பார்க்கணும், ஐயோ அவன் கல்லுண்டு கண்ணீர் வரும்போது அப்படியே என்கிட்ட நீல் டவுன் பண்ணி என்கிட்ட கெஞ்சுவான்ல, நீ ஏன்னா இப்படி பண்ண, யாரோ பாவம், நீ என்ன கொண்டிருக்கலாம்ல, எதுக்கு அவளை கொண்டு நீங்களே கேட்பான்ல, அதை நான் கேட்கணும், சீக்கிரம் பையனை வர சொல்லி நீங்கள் இங்கே அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பாடி கார்டு சொல்கிறாங்க, ஆனால் இது அவன் மாதிரி இல்லைண்ணா, யாரும் புதுசாக வந்திருக்காங்கண்ணா, புதுசாவா, எங்கே உள்ளே வர சொல்லி பார்ப்போம், நம்ம ஏரியாவுக்குள்ளே யாரா அது புதுசா,
அப்போ சிஜோ பார்க்குறான். அட நம்ம வாத்தி, குட் மார்னிங் சார். என்ன சார் இந்த பக்கம்? ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் இல்லையா? நம்மளை தேடி வந்திருக்கீங்க. ஒரு வேளை என்னால் உங்களுக்கு இதை வேலையாகணுமோ? சொல்லுங்கள் சார். நம்ம பசங்கள்லாம் அப்படியே கன் மாதிரி பசங்களை சார். நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே டக்குன்னு பிடிச்சிருவாங்க. சிட்டா பிறந்து போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. தட்டுறானா வெட்டிட்டு வந்துடுவாங்கல்ல. சரி நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன சார் பண்ணணும்? யாரோட என் தங்கச்சி மேலே கைய வச்சது? என்ன ஆரோ உங்கள் தங்கச்சியா? சொல்லவே இல்லை. ஆமாடா, இப்போ சொல்லு. எவன்டா என் தங்கச்சி மேலே கை வச்சவன்? நான் தான் குத்துனேன். இப்போ என்ன அதுக்கு? டே வா, இன்னொரு வாட்டி ஏதாவது பேசினேன் எனக்கு ஒரு கோவத்துக்கு ஒன்று என்ன பண்ணுவேன்னே தெரியாது. என்ன பண்ணுவேன்? அடிக்க போறியா? ஏன் ப்ரொஃபஸர் அடிக்க மாட்டாங்கிற தைரியத்தில் பேசுகிறியா? நான் மற்ற ப்ரொஃபஸர் மாதிரி இல்லடி. என் தங்கச்சிக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க வந்து அவங்கள போட்டு அட்டி நடிக்கிறாரு. அப்போது இங்கே செம ஃபைட்டாக போயிட்டுருக்கு. இதே சைடில் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னா, சிஸ்டர் வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் அந்த பேஷண்ட்க்கு கான்சியஸ் வந்துடுச்சு அப்படின்னு. இப்போ டாக்டர் சொல்லுவாங்க, ஓகே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஸோ ஆரோ கிட்ட தான் கேட்டிருப்பாங்க, ஆரோ ஆர் யூ ஆல் ரைட்? இப்போ எப்படி இருக்க? பெயின் இருக்கா? இல்லை டாக்டர், ஐம் ஃபைன், எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஓயின்னு கேட்குறான். டாக்டர் இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆரோ சேஃப் தானே? சேஃபாக தான் இருக்கா. ஆனால் பட் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான். டென்ஷன் ஆனால் அது ரொம்பவே சீரியஸ் ஆகிடும். ஸோ ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓயின் உள்ளே வரும்போது ஆரோ வந்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதை ஓயின் பார்த்ததும், யாரோ என்ன பண்ணுற நீ என்ன லூஸா? எதுக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ இப்படி பண்ணுறது தப்பு. இல்லை, நான் டேவை மேட்ச் பார்க்கணும். இப்போ எப்படி போக முடியும்? உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல. இப்போ நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ரெஸ்டடு சொன்னால் புரிஞ்சுக்கோ. நான் பார்க்கணும். சரி, உனக்கு இப்போ என்ன மேட்ச் தானே பார்க்கணும்? அது லைவ் டெலிகாஸ்ட் தானே? நான் என் மொபைலில் கனெக்ட் பண்ணி தரேன், நீ மொபைலில் பாரு. இல்லை, நான் நேரில் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி மேட்ச் போகும்போதும் நான் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து அவனை சேர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் இப்போவும் பண்ணணும். நான் இன்றைக்கி கண்டிப்பாக அவன் கூட இருக்கணும். நான் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக உடஞ்சிருவான். நான் எப்போ அவன் கூட இருக்கணும். மேட்ச்க்கு எப்போவுமே நான் ஃப்ரெண்ட் ரோவில் இருந்து அவன் என்கரேஜ் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அவன் கண்டிப்பாக மேட்ச்சில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிவிடுவான். நான் இருந்தேன்னா அவன் கொஞ்சம் தைரியமாக இருப்பான்ல. கண்டிப்பாக இப்போ கூட நான் எந்திரிச்சு வரணுன்னு தான் அவன் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருப்பான், எனக்கு தெரியும். ஐயோ ஆரோ ப்ளீஸ், இப்போ நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஆல்ரெடி உனக்கு அடிபட்டிருக்குல்ல. நீ டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை, நான் போகணும், நான் பார்க்கணும். நான் எதுவும் பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு இவங்க ஆரோ வந்து அடம் பிடிச்சிட்டே இருப்பாள். அப்போ இவங்க வராங்க. ஆரம்மா என்னடா பண்ணுற? இதெல்லாம் ஏன் ரிமூவ் பண்ணிகிட்ருக்க? இது பாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நீ டென்ஷன் ஆகாமல் ரெஸ்ட் எடு. தயங்க ஒன்றும் இல்லை, அவன் சேஃபாக தான் இருக்கான். ஆனால் ப்ளீஸ்ண்ணா, நீயாச்சும் என்னை டேக்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் ப்ளீஸ். நான் அவன் மேட்ச் பார்க்கணுண்ணா. அந்த ரியான் அவன் ஜெயிக்கணும். நான் அதை நேரடியாக பார்க்கணுண்ணா. எல்லோரும் சொல்கிற மாதிரி என்னால் மொபைலில் பார்க்க முடியாதுண்ணா. நான் அவன் ஜெயிக்கிறத பார்க்கணும், அவன் கூட இருக்கணும். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் அவன் ட்ராஃபி வாங்கும்போது நான் அவன் கூட இருப்பேன்.
இந்த வாட்டியும் நான் இருக்கணும். ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் எனக்காக ஜெயிக்க போகிறான்னு. அவன் பேசினது நான் கேட்டேன். அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது எனக்கு வேறு எல்லாமே சரியாயிடும். கூட்டிகிட்டு போறியா? சரி நான் கூப்பிட்டு போகிறேன். பட் நீ ஃபஸ்ட்டு மெடிசன்லாம் சாப்பிடு, அப்புறமா போகலாம். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவீங்கள்ல? நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ பயப்படாத, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவங்க வந்துட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேட்ச் நடக்கிற இடத்துக்கு தான், நம்ம காலேஜில் தான் மேட்ச் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு இவங்க போய் டேவால் அதான் சொன்ன மாதிரி தான், தயவால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அவனுக்கு இவ்வளோ தான் கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும்னு பார்த்தாலும் அவனுக்கு மைண்டில் ஆரோக்கு எப்படி இருக்கும், ஆரோ எப்படி இருப்பா, அவளுக்கு என்னாச்சு, கண் முழிச்சிருப்பாள், இதே தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இங்கே எல்லாருமே அவனை தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. டே என்னடா ஆச்சு உனக்கு, இப்போவும் நார்மலாக தானே இருப்பேன், இன்றைக்கி என்ன டே தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக விளையாடுறா, இன்றைக்கி நம்ம இந்த மேட்ச் ஆரோக்காக ஜெயிக்கணும், நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லைடா நான் ஆரோ பார்க்கணும், உனக்கே தெரியும்ல அவன் இல்லைன்னா என்னால் எதுவுமே ஜெயிக்க முடியாது. வந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாத்துலேயும் ஜெயிக்க ஆரம்பித்தேன். சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ என் சந்தோஷம் என்னை விட்டு போயிடுமோன்ருக்கு. அதான் சரி நான் ட்ரை பண்ணுறேன், இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அங்கேருந்து ஜிம்மின் சவுண்ட் கேட்கும். மச்சான் அங்கே பாடுறா, ஆரோவா, அவள் இப்போதான் இங்கே வருவா, அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, நீ என்னை சமாதானப்படுத்துறதானே சொல்கிறா, அவள் எப்படி இங்கே வந்திருப்பா, டே உன் ஆரோ தாண்டா, பாடுறா, இல்லைடா நீ போய் சொல்கிற, டே மரம் உண்டா அந்த பக்கம் பாரு, உன் தான் பாரு, அவள் தான் இருக்கா, நீயே பார்த்துக்கோ. அப்போ வந்து தயாங் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவன் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்ப்பான். ஸோ பார்த்தோன்னே நம்ம தயாங்க்கு அவ்வளோ ஹாப்பினஸ். ஆரோக்கிட்ட போகலான் இருப்பான், ஆனால் மேட்ச்லேருந்து அவனால் வெளியும் வர முடியாது. ஸோ ஆரோ வந்துட்டு அங்கேருந்து சியர் பண்ணதுமே நம்ம தலைவருக்கு எனர்ஜி வந்துடும். ஸோ ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். பாய், மிஸ் யூ. எனக்குள்ளே Uh-huh.